நெக்ஸ்டன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு உழைத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி நேயர்களே, பொறுமைக்கும் உழைப்புக்கும் பெயர் போனவங்க நீங்கள். இந்த மாதம் பங்குனி மாதம் நமக்கு என்னதை கொடுக்க போகுது, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற, ஒரு திறமைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முன்னேற்றம் வருவதற்கு தயாராக இருக்குது. அதை நீங்கள் தான் தயாராகணும். எதுனாலும் சரி, உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தூக்கி எடுத்து போட்டுட்டு நீங்கள் முன்னேறி வெளியில் வந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றிக்கான வழி கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 4ஆம் இடம்னாலே ஒரு வழிகாட்டுதல், ஒரு அறிவுரை சொல்கிறவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அது உங்களுடைய தாயாகவும் இருக்கலாம். 4ஆம் இடங்கிறது தாயாரை தானே குறிக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய தாயாரின் ஆலோசனை ஏற்று அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் எனக்கு இடமே இல்லை, எனக்கு வீடே இல்லை, எனக்கு வாங்கன்னு ஒரு ஆசையாக இருக்குது, எனக்கு வயசு 40 வயசு ஆயிடுச்சு, என்னால் வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நான் 4ஆம் அதிபதி தான் 11ஆம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு. அப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கிறதுனால பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது செஞ்சு நம்ம ஒரு கொஞ்சமாவது இடம் வாங்கி போடுவோம், ஒரு சென்டாவது வாங்கி போட்டால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது. காலி இடம் இல்லை கெட்டின வீடு வாங்குறதுக்கான யோகமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தை நீங்கள் ஒரு சிறப்பானதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. பொருளாதாரம் அதில் கொஞ்சம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் இன்னும் எடுக்கலை. இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த மாத கடைசியில் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய சுகஸ்தானத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு பித்தம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வரும். உடலில் ஹீட் அதிகமாக, சின்ன சின்ன கொப்பளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களுடைய உணவு முறையில் நீங்கள் தயார் பண்ணிக்கங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் அசைவத்தை, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்றது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படாது. ரிஷபராசியில் பிறந்த பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள்னாலும் சரி, வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், இல்லை அரசியல் இருக்கிற பெண்களாகட்டும், இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பேச்சு எங்கேயுமே கொஞ்சம் ஓங்கி நிற்கும்.
இது வரைக்கும் உங்கள் சொல்ல வந்து கேட்காதவங்க கூட வீட்லேயும் கணவராக இருந்தாலும் இல்லை மாமியாராக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலுமே இந்த மாதத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறதுல ஒரு கருத்து இருக்குன்னு உங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாதத்தில் இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி அப்படி தான். வெளியிடங்களில் மேலதிகாரி, சக நண்பர்கள், சக கூட்டாளிகள் இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. வெளிநாடு போக நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த மாதத்தில் முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். உங்களுக்கு வெளிநாடு இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. படிக்கிறதுக்காக நீங்கள் போனாலும் சரி தான், இல்லைனா வந்து வேலைக்காக போனாலும் சரி தான், இல்லைனா சுற்றுலா மாதிரி போனாலும் சரி தான், நீங்கள் வந்து போகலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால வெளியூருக்கு நீங்கள் டூர் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஆன்மீக யாத்திரை போகிறேன்னா அது கண்டிப்பான முறையில் நீங்கள் அதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு அப்புறம் போய் தாமரைப்பூ, சிவப்பு தாமரைப்பூ கொடுத்து அம்பாளுக்கு வந்து உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கண்ண மூடி நின்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்களேன். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும்.